அமித்ஷாவை பார்க்க போறப்ப அலுவலகம் திறந்தீங்களா? அலுவலகம் திறக்கிறப்ப போற வழியில அவரையும் பார்த்துட்டு போயிருவோம்பா. அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம், அப்புறம் கொடுத்தாங்க. எதேச்சியா கொடுத்தாங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு உதயகுமார் எப்படி பயங்கரமா கண்டபடி பில்டப் கொடுத்திருக்காரு. அப்ப இரும்பு மனிதர் 2 இரும்பு மனிதர்கள் சந்தித்து கொண்ட போது ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு நிதியை வாங்கிடுவாங்க, நிதி கொடுத்துருவாங்கல்ல. நிதி கொடுக்கலங்கிறதே உங்களுக்கு தெரியாதுக்கு. 25 வருஷம் ராஜா மாதிரி இருந்தேன், இவங்களாலதான் நாசமா போயிட்டேன்னு ஜெயக்குமார் ஒப்பாரி வைக்கிறாரு. இருக்கு எடப்பாடி ஒப்பாரி வச்சது இருக்கு, எல்லாரும் ஒப்பாரி வச்சது இருக்கு. பாஜக என்பது இல்ல, அப்ப அடுத்த கட்ட பாலிடிக்ஸ் பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? இப்ப நீங்களே சொன்ன எதையா கொண்டாந்து வச்சிருவீங்களா? இல்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரியே எதையா கொண்டாந்து வச்சிருவீங்களா? நீங்க தமிழ்நாட்டை கொஞ்சம் நம்ம லூசா விட்டோம்னா இழுத்துட்டு போயிருவாங்க, உத்தரப்பிரதேச ஆக்கிடுவாங்க. எப்படா ஆக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணாமலே செருப்பு போட வாய்ப்பே இல்லையா? சரி, இன்னும் ஒன்னொன்னா அவுத்துட்டே போக வேண்டிய நிலைமை தான். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர். வணக்கம். வணக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட டெல்லி விசிட், அதுதான் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இன்று சட்டமன்றத்தில் கூட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. மாநில உரிமைகள் எல்லாம் வலியுறுத்தி பேசியிருக்கிறீங்க, வக்பு சட்ட மசோதாவையும் எதிர்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அரசியல் சூழலை எப்படி பார்க்குறீங்க? இது ஒன்றும் பெரிய அதிர்ச்சி அளிக்கிற, ஆச்சரியம் அளிக்கிற விஷயம் இல்லை. அதிமுகவிற்கு ஓபிஎஸும் எடப்பாடியும் சொந்தம் கொண்டாடுவது போல சண்டை போட்டாலும் உண்மையிலேயே அதிமுக அமித்ஷாவிடம் தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கு இன்னொரு உதாரணம் தான் டெல்லிக்கு போகிறோம். எதுக்கு போகிறீங்கன்னு ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க. ஆஃபீஸை பார்க்க போகிறோன்னு போயிட்டு அமித்ஷாவை பார்த்து விட்டு வருவது. இது கிட்டத்தட்ட அலுவலகம் திறந்தாங்கல்ல. அலுவலகம் திறந்தாங்க, ஆனால் உண்மையான நோக்கம் அது இல்லை. நீங்கள் எதை முக்கியமான விஷயமா சொல்லுவீங்க? அமித்ஷாவை பார்க்க போறப்ப அலுவலகம் திறந்தீங்களா? அலுவலகம் திறக்கிறப்ப போற வழியில அவரையும் பார்த்துட்டு போயிருவோம்பா அப்படின்னு பாக்குறதுக்கு அமித்ஷா என்ன சாதாரண ஆளா? அப்படி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம், அப்புறம் கொடுத்தாங்க. எதேச்சியா கொடுத்தாங்களா? சிரிக்காம கேட்கறதே ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப இந்த கூட்டணிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் தர்ற கூட்டணி இல்ல. எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும். அமித்ஷா கூட்டணி முடிவு பண்ணாதீங்க. எடப்பாடி பார்த்ததற்கு தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருக்கு, கூட்டணி முடிவு பண்ணாதீங்க. அது எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு? தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும்னு அமித்ஷா ஏன் எடப்பாடியை பார்த்தோம்னு சொன்னாரு? அரசியலுங்கிறதே இல்லையே, கூட்டி கழிச்சு பார்த்து தானே நம்ம நான் கருத்தை தான் நடக்கிற விஷயங்களை வைத்து ஒரு 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 அனுமானத்தை தானே கொடுக்க முடியும். அதன்படி எடப்பாடியை பார்த்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும், நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு அமித்ஷா சொல்வது என்பது கிட்டத்தட்ட கூட்டணி உருவாகி விட்டதுங்கிறது தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு உதயகுமார் எப்படி பயங்கரமா கண்டபடி பில்டப் கொடுத்திருக்காரு. அப்ப இரும்பு மனிதர் 2 இரும்பு மனிதர்கள் சந்தித்து கொண்ட போது அப்படிலாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் கூட்டு கழிச்சு பார்த்தா இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அங்கேதான் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைப்பது என்பது தீக்குளிப்பதற்கு சமம் அப்படின்லாம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க. 2021 தேர்தலுக்கு பிறகு ஜெயக்குமார் வெளிப்படையாவே சொன்னாரு, பாஜக தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொன்னாரு. CV சண்முகம் வெளிப்படையாவே பேசினாரு. இப்படிலாம் இருக்கும்போது மறுபடியும் பாஜகவோட கூட்டணின்றதை எப்படி முடிவு பண்ண முடியாது? நீங்க எப்படி எடப்பாடிட்டையும் இவங்ககிட்டையும் எடப்பாடி அதிமுகவிடம் எப்படி இந்த தன்மையெல்லாம் நீ இப்படி பேசினியே, இப்படி மாறிட்டியே அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருப்பதாக நீங்க எப்படி முதல்ல நம்புறீங்க? எதன் அடிப்படையில நம்புறீங்க? அவர்கள் எதை காப்பாற்றி இருக்கிறார்கள்? எந்த காலத்திலும் எந்த இடத்துல சுயமரியாதையோட நடந்திருக்கோம்? நீங்க முதல்ல சுயமரியாதை, ஐயோ நாளைக்கு நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்களேன்னு பயப்படுகிற மனிதர்கள், பயப்படுகிற தலைவர்கள் தான் நம்ம நேற்று இவ்வளவு ஓவரா பேசிட்டோமே, இன்னைக்கு போய் இப்படி போய் விழுகிறோமே நினைப்பாங்க. இவர்கள் அண்ணாமலையை பற்றி பேசுவதே, அண்ணாமலை இவங்களை எவ்வளவு கழுவி ஊத்திருக்கிறாரு. நாளைக்கு போய் அண்ணாமலை இவங்களும் பக்கத்துல தான் உட்காந்துட்டு தான் போஸ்ட் கொடுக்க போறாங்க. இதுல இவர்கள் மானமற்ற ஒரு கட்சி. ஏன் அந்த கோயம்புத்தூர் வேட்பாளர் அந்த இடைத்தேர்தல், அந்த தேர்தல் கோயம்புத்தூர் வேட்பாளர் ஒருத்தர் எவ்வளவு பேசியிருக்காரு. அண்ணாமலையை பத்தி ஹிந்தியில எல்லாம் பேட்டி கொடுத்தாரு பிரஸ் மீட். அண்ணாமலை அவன் உருப்படாதவன், நாசமா போறவன், மோடி அமித்ஷாவுக்கு புரியும் வகையில் ஹிந்தியில பேசுறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. சிங்கை ராமச்சந்திரன். அப்ப இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? அங்கதான் போய் நிக்க போறீங்க. இன்னைக்கு அதனுடைய ஒரு முத்தாய்ப்பு தான் உதயகுமார் அமித்ஷாவை ஆகாவோன்னு. சரி, திமுக தான் எதிரி, திமுக தான் எங்கள் முதன்மையான எதிரி, வேற யாரும் கிடையாது அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. அப்ப கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு பாஜகவோட சேர்றாங்க. சரி, திமுக உனக்கு எதிரி. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு யார் எதிரி? நீங்க தமிழ்நாட்டுக்கு பாஜகவை இன்னைக்கு யார் நீ எதிர்க்கிற மாதிரி எல்லாம் பேசுற? நீயும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற மாதிரி பேசுறீங்க.
டீலிமிட்டேஷன் எதிர்க்கிற மாதிரி தான் பேசுறீங்க. இதையெல்லாம் வலியுறுத்த நோக்குறீங்க. அப்புறம் அவங்க கூட போய் கூட்டணி வைப்பீங்களா? பாஜக உள்ள வந்துருன்றதுக்காக திமுக எப்படி ஆதரிக்க முடியும்? திமுகவை ஆதரிக்கக்கூடாது என்பதற்காக பாஜக உள்ள வரலாமா? நீங்க திமுக கூட்டணி வைக்கலன்னா அது வந்து திமுக ஆதரிப்பதா? எனக்கு புரியலையே. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கவில்லை அப்படின்னா திமுக ஆதரிக்குதுன்னு அர்த்தமா? இது எந்த ஊர்ல இந்த கணக்கு இருக்கு? அப்படிலாம் இல்ல. பாஜக என்பது இன்றைய அளவுல தமிழ்நாடு அது ஒரு மோசமான ஒரு பார்வை சில பேர்கிட்ட இருக்குது. பாஜக என்பது திமுகவின் விரோதி போல. திமுகவிற்கும் பாஜகவுக்கும் எந்த விரோதமும் கிடையாது. பாஜக என்பது தமிழ்நாட்டின் எதிரி. அதனால் பாஜக என்பது தமிழ்நாட்டு அரசின் எதிரி. அதனால் பாஜக என்பது திமுகவின் எதிரி, தமிழ் மக்களின் எதிரி. பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு இன்றைக்கு நிலைமையில இன்னைக்கு நாடாளுமன்ற நிலைக்குள்ள சொல்லி இருக்குது. இந்த நிதியை நீங்க வந்து நிறுத்தி வச்சது அநியாயம், இந்த மாதிரி பண்ணாதீங்க, கொடுங்க, அவங்க வெஸ்ட் பெங்காலுக்கும் கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்குது. இப்படி திட்டம் போட்டு கட்டம் கட்டி தமிழ்நாட்டிடம் பிடுங்கி தின்று விட்டு வரியை கொடுக்காமல் தங்களது கேவலமான சட்டங்களை திணிக்கின்ற ஒரு கட்சியுடன், ஒரு ஒன்றிய அரசுடன் அதிமுக கூட்டணி போகுதுன்னா அதிமுகவை விட தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகிகள் யாரும் கிடையாதுங்கிறத. பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சி தான் திமுக. இன்னைக்கும் திமுகவோட மறைமுகமா பாஜகவுக்கு கூட்டணி இருக்கு. எல்லாரோடையும் இருக்கும்பாங்க. திமுகவுக்கு அதாவது திமுக கூட்டணி வைக்காது என்ன நிச்சயம் வைக்காது. ஏன்னா இந்த திமுக கூட்டணி வச்சுச்சுன்னு சொல்றப்ப எவ்வளவு தெளிவாக திமுக கூட்டணி வச்சுச்சு. குறைஞ்சபட்ச செயல் திட்டம்னு ஒண்ணு போட்டு எதையெல்லாம் எதிரியோ, எதையெல்லாம் பாஜகவின் அடிப்படையான ஒரு கொள்கைகளோ, RSS கொள்கைகளோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு தானே கூட்டணி வச்சோம். ராமர் கோயில கட்டக்கூடாது, யூனிஃபார்ம் சிவில் கோட் வரக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கிட்டு தானே திமுக கூட்டணி வச்சுச்சு. இதையே யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அதிமுக கூட்டணி வச்சுச்சு, திமுக அப்படி கிடையாது. இன்றைக்கு மொத்த சொத்தையும் போய் எழுதி கொடுத்து காலடியில் விழுந்திருக்கு அதிமுக. அப்படியே அதிமுக கூட்டணி வச்சு தேர்தல் திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் போது திமுக சொல்வதை பாஜக கேட்கும் நிலைமையில் இருந்தது. இன்றைக்கு அதிமுக கூட்டணி வைக்கும் போது பாஜக காலால் இட்ட கட்டளைகளை தலையால் செய்து முடிக்கிற ஒரு இடத்துல ஓபிஎஸும் இபிஎஸும் மானங்கெட்டு போய் இன்றைக்கு இருக்கிறார்கள். ரெண்டையும் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். திமுக கூட்டணி வைப்பது வாஜ்பாயினுடைய பாஜக, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கையெழுத்து போட்ட வாஜ்பாயினுடைய பாஜக. அதிமுக அடகு வைத்திருப்பது தமிழ்நாட்டை எப்படா சூறையாடுவோம், நாசமாக்குவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மோடியின் பாஜக. ரெண்டுக்கும் வந்து ஆகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதை தயவு செஞ்சு மறக்காதீங்க. 2021 தேர்தல் முடிவுகளே வந்து ஜாதி ரீதியா நிறைய ஓட்டுகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு விழுந்துருச்சு அப்படின்லாம் அதிகமா பேசப்பட்டது. இப்போ கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டா அங்க மோடி நின்றுதா மோடி கூட ஜெயிச்சிருப்பார் போல இருக்கு அப்படின்லாம் அதிகமா மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்ப ஒரு ரீஜன்ல ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா கூட அது அமையலாம்ல. அதுவே திமுகவுக்கு சவால் தானே? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் 2 விதமா பார்க்கணும். முதலில் இது தேர்தல் கணக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நியாயம் சார்ந்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்த இந்த கூட்டணியில் ஒரு நேர்மை இருக்கிறதானா? இல்லை. இது இந்த கூட்டணியால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை வரப்போகிறதானா? கிடையாது. இது வந்து அதிமுக தன்னை தமிழ்நாட்டின் துரோகியாக பிரகடனப்படுத்த கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி. ஒண்ணு, தேர்தலுக்கு அப்பாற்பட்டு. 2வது, தேர்தலால் ஏதாவது அதிமுகவுக்கு பலன் இருக்கா, கூட்டணிக்கு பலன் வருமா என்று கேட்டால் அதற்கு ஏன் பதிலே வேணாம். ஜெயக்குமாரோடைய பேட்டி இன்னைக்கு இருக்கு, எடுத்து போட்டு பாருங்க. இதுல நான் 25 வருஷம் ராஜா மாதிரி இருந்தேன், இவங்களாலதான் நாசமா போயிட்டேன்னு ஜெயக்குமார் ஒப்பாரி வைக்கிறாரு. இருக்கு, எடப்பாடி ஒப்பாரி வச்சது இருக்கு, எல்லாரும் ஒப்பாரி வச்சது இருக்கு. பாஜக என்பது தமிழ்நாட்டின் எதிரிங்கிறது இங்க இருக்கிற சிறுபான்மை. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, மற்ற மாநிலங்கள் மாதிரி சிறுபான்மையினர் தான் பாஜகவின் எதிரிங்கிற நிலை தமிழ்நாட்டில் கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு இந்துவுக்குமே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குமே, ஒவ்வொரு தமிழனுக்குமே, நீங்க மதமாச்சரியங்கள் அப்பாற்பட்டு பெரும்பான்மையானவர்களுக்கு பாஜக தான் தமிழ்நாட்டின் எதிரி என்பது தெல்ல தெளிவாக தெரியும். அதுவும் இந்த மும்மொழி கொள்கை வந்ததற்கு பிறகு, இந்த NEP திணிக்க பார்த்ததற்கு பிறகு, இந்த வரியை கொடுக்காம ஏமாத்தின பிறகு, டீலிமிட்டேஷனை பற்றி இவ்வளவு பரப்புரையை திமுக செய்ததற்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி வைப்பதும் கல்ல கட்டி கடல்ல விழுகிறதும் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவங்க பாசிச கட்சின்னு சொல்றீங்க பாஜகவை, திமுகவும் பாசிசம் தான் பண்ணுது அப்படின்னா, மூணாவது ஒரு ஆப்ஷன் விஜய் இருக்காருல்ல. விஜய் என்ன பண்றாரு? விஜய் நம்ம அறிக்கை கட்சின்னு வச்சுக்கலாமா? என்ன, எதை வைத்து திமுக பாசிசம் பாயாசம்ன்றாரு? அவரை மாதிரியே கேள்வி கேட்காதீங்க. விஜய் என்ன பண்றாரு? ஏன் அவர்கிட்ட போறீங்க? சீமான் இருக்காருல்ல ஒருத்தர், பல வருஷமா கட்சி நடத்துறாரு. சீமான் இருக்கிறாரு. அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. திமுக தான் இருக்காங்க. எப்படியோ கட்சின்றது எல்லாமே தானங்க இருக்காங்க. விஜயும் அடுத்த தேர்தலில் கூட்டணி வைக்க மாட்டாரு. நான் என்ன கேட்கிறேன்,
எதனால் உங்களுக்கு மாற்று தேவை? முதல்ல இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா மாற்றுன்னு தான் தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லாருமே மோசமானது. மானாக்கோ தலைவர்களே இன்னைக்கு மிகவும் வருத்தப்படுறது மானாக்கோவை நினைத்துதான். ஒரு முறை தோத்துக்கலாங்க. எந்த மாற்று முயற்சி எடுக்காம இருக்க முடியுமா? என்றைக்கு மிக தீவிரமான எதிரிகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோமோ, நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, சந்திச்சுட்டு இருக்கோமோ, அப்ப மாற்றுன்னு ஒருத்தன் வராம பாருங்க, அவனை விட அயோக்கியம் எவனுமே கிடையாது. அவன் வந்து குட்டையை குழப்புவதற்காக வருகிறவன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சிலர் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, இந்தியா முழுவதும் இருக்கிற பாஜக எதிர்ப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், முதல்வர். அவருடைய ஒவ்வொரு கட்ட நகர்வையும், பாஜகவிற்கு எதிரான நகர்வையும் ரொம்ப உன்னிப்பா பாக்குது, பாராட்டுது, அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல நடக்கிற அவலங்களை எல்லாம் என்ன பேசுவோம்? சரி, இவர் மாற்றுன்னு வச்சுக்கோங்க, விஜய் வந்து மாற்றுனே வச்சுக்கோங்க. என்ன நிர்மலா சீதாராமனுக்கு கண்டன அறிக்கை, கண்டனங்கிற வார்த்தையே இல்லை. அசிங்கமா இல்லையா? நீங்க எப்படி திமுகவையும் பாஜகவையும் ஒரே தட்டில் நீங்க வைக்கிறீங்களோ, எப்படி சமன்படுத்துறீங்களோ, அப்பயே நீங்க உங்களுடைய ஏமாற்று வேலை தெரியுது. நீங்க எப்படி வந்து ஒரு மாற்றா இருப்பீங்க? மாற்றுங்கிறவர் யார? இன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து திமுகவை விட ஆக்ரோஷமாக பேசுபவர் தானே இன்னைக்கு திமுகவுக்கு மாற்றா இருக்க முடியும். நீ போய் பதுங்கிக்கிட்டு நிர்மலான்ற பேரு கிடையாது, கண்டனமும் கிடையாது, மோடியும் வராது, அமித்ஷாவும் வராது, அந்த வாயில எந்த பாசிசத்துக்கு எதிரான எந்த வார்த்தையும் வராது. நீ எங்க இருந்து மாற்று? நீ இன்னொரு எடப்பாடி, அவ்வளவுதான். வேற ஒரு இதுவும் இப்ப 2021 எலெக்ஷன்ல பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் அதிமுக தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்றீங்களா? அது நான் ஏங்க சொல்லணும்? எனக்கு அந்த இதே இல்லை. அப்படி சொன்னது அதிமுக காரர்கள். ஏன் தோத்துட்டேன்னு தோத்தவனை விட தெரிய போறது இல்ல. அப்ப அதிமுகவுக்கு தோல்வி, இப்ப திமுகவும் ஓட்டு போட்டு பாத்துட்டாங்க. அப்போ இன்னொருத்தருக்கு ஆப்ஷனை கொடுக்கலாம்ல. இது என்ன விளையாட்டா? நீ கொஞ்ச நேரம் விளையாடுப்பா, சர்க்கிள்ல விளையாடு, நீ கொஞ்ச நேரம் விளையாடுப்பான்னு குழந்தை. இன்றைக்கு தேவை என்னங்க? இன்றைக்கு என்ன தேவை? இன்றைக்கு சொன்னார்ல, உங்களை கொண்டு வந்தோம், நாங்க ஏமாந்துட்டோம். என்ன பண்ணுவ? என்ன ஏமாந்த? நீ என்ன பண்ண? நீ மகளிர் வாழ்த்து சொல்றப்ப ஒரு, அதாவது விஜய் வைத்து அரசியல் பேசுவதை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த அண்ணாமலை, சீமானு, விஜய் போன்றவர்கள் அரசியல்வாதிகள் தங்களை காட்டிக் கொண்டாலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எங்கேயோ ஓரமாக விளையாடி கொண்டிருக்கிறவர்களாக நான் பாக்குறேன். அவர்களை அவர்களை மைய அரசியல்வாதியாக என்னால பார்க்கவே முடியல. எந்த பிரச்சனையிலும் அவருடைய கருத்து எந்த வகையிலும் மக்களுக்கு நன்மை பயப்பதாகவோ, சரிப்பா இவர் வந்து நல்லா பேசுறாருப்பான்னு அறிவுடையவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியோ ஒண்ணுமே இல்லை. ஒரு அறிக்கையிலையும் ஒண்ணுமே இல்லை. எப்பெல்லாம் பாஜகவுக்கு ஏதாவது பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் சம்பந்தம் இல்லாம என்னத்தையாவது அறிக்கை கொடுக்குறது. இந்த மாநிலமே எடுக்கலாம், மாநிலமே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம், பெரிய எல்லாம் தெரிஞ்ச இது மாதிரி ஒரு அறிக்கை எழுதினாரு. உயர்நீதிமன்றத்துல என்ன சொல்லுச்சு? அரசாங்கத்துக்கு தெரியாதா? மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்லுச்சு இல்ல. என்ன எதுவுமே தெரியாது எழுதி கொடுக்குறவன் சொல்றது அப்படியே என்ன தெரியாது. அவன் என்ன நினைக்கிறான்? இவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு என்னத்தையும் எழுதி கொடுக்குறேன். இது இவங்களை நீங்க கொண்டு வந்து மாற்றுன்னு என்னங்க பேசுவீங்க? நான் ஒன்னு சொல்றேன், விஜய் குறைஞ்சபட்சம் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கட்டும். உங்களை மாதிரி ஆட்கள் உட்காந்து கேள்வி கேளுங்க, என்ன பதில் சொல்றான்னு பாருங்க. இது போல நிறைய பிரஸ் மீட் நடத்துங்க. விஜய் வந்து விஜயா பேசட்டும், முதல்ல, அப்புறமா பேசட்டுங்க. முதல்ல உரையாடல். மாநாட்டுல பேசுறதா? அது நடுவுல பேப்பர் மறந்துருச்சுன்னா மறந்துருதுங்க அவருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் ஆகுது பேப்பரை திருப்ப முடியலன்னா மறந்துருச்சு. எல்லாரும் பேப்பர் பார்த்து ஜெயலலிதாவே படிச்சாங்க. அங்கதான் நான் வரேன். ஜெயலலிதாவே பேப்பர் பார்த்து படிச்சாங்க. ஸ்டாலினும் பேப்பர் பார்த்தா படிச்சாரு. எழுதி கொடுப்பதை படிப்பதற்கு கூட குறைஞ்சபட்ச ஐக்கியம்னு ஒண்ணு தேவை. இதை நான் வந்து ஒரு பதிவாவே எழுதியிருந்தேன். எல்லாருமே துண்டுச்சீட்டு வச்சுதான் பேசுவாங்க. உலகத்துல வந்து கலைஞரும் துண்டுச்சீட்டு வச்சுதான் பேசுவார். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. துண்டுச்சீட்டு வைத்து கொண்டு போவோம். ஏன் நான் இன்னும் ஒரு படி போறேன். தளபதி வந்து துண்டுச்சீட்டு வச்சுக்குவாரு, பாயிண்ட்ஸ் எழுதி பேசுவாரு. கலைஞர் அப்படிதான் பேசுவார். ஜெயலலிதா இன்னும் சொல்ல போனா 4 நோட்ல எழுதி வச்சு முழுசா வாசிப்பாங்க. இதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் ஜெயலலிதா பேசியதுல முன்னுக்கு பின் முரணா ஏதாவது இருந்துச்சா ஜெயலலிதா எழுதி கொடுத்தவன கேள்வி கேட்பாங்க, என்னடா இப்படி எழுதியிருக்கேன். அதாவது எழுதி கொடுப்பதை பேசுறதை பத்தி நான் பெரிய குறை சொல்ல. ஆனால் மாநாட்டில் விஜய் பேசுவது எப்படி இருக்கிறது? முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. நீ ட்வீட்டு போட்டினா, நீ ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரு 10 வயசு பையன் பேச மாட்டாங்க. அதை நீ ட்வீட்டு போட்டினா 2 பேரும் விளையாடுறாங்க, நாங்க ட்வீட்டு போட்டா சம்பவம் செஞ்சுட்டானுங்க அப்படின்னு 2 நிமிஷம் கேப்ல ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான். ஒன்னு அப்ப அவன் என்ன நினைச்சு எழுதி கொடுத்துருக்கான்? உனக்கு ஐக்கியூ இல்லை, இதை நீ கண்டுபிடிக்க மாட்டேன், இது இருக்கிற முரண் ஒண்ணு அதை வச்சு ஓட்டு வானுங்கன்றது உனக்கு தெரியாதுன்றதை நம்பி உனக்கு எழுதி கொடுப்பவர் எழுதி கொடுத்துருக்காரு. இல்ல அப்ப அடுத்த கட்ட பாலிடிக்ஸ் பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? இப்ப நீங்களே சொன்ன எதையா கொண்டாந்து வச்சிருவீங்களா? இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரியே எதையா கொண்டாந்து வச்சிருவீங்களா? யார வேணாலும் கொண்டாந்து வச்சிருக்கீங்களா? நான் தான் உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் சொல்றேன், நல்ல கட்சிகள் வேணும், நல்ல எதிர்கட்சி வேணும். இன்றைக்கு தமிழ்நாட்டுல நல்ல எதிர்கட்சிகள் வந்து கண்டிப்பா தேவை. ஆனா நீங்க வந்து எதுவுமே இல்லைங்கிறதுக்காக எதையோ தூக்கி கொண்டாந்து வைக்கிறது அதோட மோசம் இல்ல. இல்ல இப்ப பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க, ஏற்கனவே வச்சிருந்தாங்க, திரும்ப வச்சிருக்காங்க. இப்ப அதே பழைய கதை தான் திரும்பதே தவிர
அரசியல்ல ஒன்னும் புதுசா நடக்கிற மாதிரி இல்ல. அரசியல்ல புதுசா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணுங்கிறதுக்கு யாரையோ கொண்டு வந்து எதையோ பண்ணி அப்பதான் எங்களுக்கு கிளுகிழுப்பா இருக்குன்னு பண்ண முடியுமா? இன்னைக்கு ரொம்ப தீவிரமான பிரச்சனை இருக்குங்க. தமிழ்நாட்டை கொஞ்சம் நம்ம லூசா விட்டோம்னா இழுத்துட்டு போயிருவாங்க, உத்தரப்பிரதேச ஆக்கிடுவாங்க. எப்படா ஆக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொல்றாங்க, கோயம்புத்தூரும் சென்னையும் அதிக வரி கொடுக்குது, அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு செலவழிக்கலன்னு கேட்டால் என்ன செய்வேங்கிறியே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நாங்கள் என்ன பண்ணுறோம், கோவையும் சென்னையும் மாடலாக எடுத்துக்கிட்டு மற்ற ஊரெல்லாம் செயல்படுத்துகிறோம். நீ என்ன பண்ணுற, விளங்காத ஊர் யூபியும் பீகாரையும் மாடலாக எடுத்துட்டு தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற. இவ்வளோ கேள்விகள் நம்ம எதிர்த்து கேட்க முடியுதில்ல. அப்போ ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமா மாத்திட்டோம்னா, பீகாரா மாத்திட்டோம்னா தான் இவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு நினைப்புல எப்படா தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அழிப்போன்னு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறப்ப விளையாடி பாக்குறதுக்கு நேரம் இல்ல. இந்த சீட்டை போட்டு பாரு, இந்த பக்கத்துல உட்காந்து வடிவேலு சொல்லுவாரு, நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு மாப்பிள்ள, இந்த சீட்டை போடு, எனக்கு என்ன தெரியும் விளையாட்டை பத்திங்கிற மாதிரி. யாருமே சரியில்லைன்னா யாருமே சரியில்லை நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன இன்னைக்கு பிரச்சனை இல்ல? இப்ப ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு பிரச்சனையா இருக்கு. ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு நிதி வாங்கிடுவாங்க, நிதி கொடுத்துருவாங்கல்ல. நிதி கொடுக்கலங்கிறதே உங்களுக்கு தெரியாதுக்கு. அவங்க கூட்டணி வச்சு சேர்ந்துட்டாங்கன்னா நிதி கொடுக்கலன்றதையே வைக்க சொல்ல மாட்டாங்க. நீங்க என்னங்க இவங்க சொந்தக்காரர் எடப்பாடி சொந்தக்காரர் வீட்டுல ரெய்டு போகுது, 650 கோடி ரூபாய் வரி ஏய்ப்புன்னு நியூஸ் வருது, இவரு போய் அங்க போய் பாக்குறாரு. அப்புறம் என்னங்க இதுக்கு மேல என்னங்க வேணும்? அவ்வளவுதாங்க இவங்களுக்கு தேவை. இவங்களுக்கு என்னங்க, நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோமே, எடப்பாடி என்ன டெஸ்டட் வாட்டர் இல்லையா? ஏற்கனவே எடப்பாடி எப்படி வீரதீரமா செயல்படுவார் நீங்க பார்க்கலையா? இன்றைக்கு தமிழ்நாட்டை பாஜகவிடமிருந்து காக்குற நிர்வாக திறமை, எதிர்ப்பு திறமை எல்லாமே திமுகவை தவிர வேற யாருக்குமே. பாஜகவை சொல்லிதான் பயமுறுத்தணும். பாஜகங்கிறது என்ன எனக்கு மட்டும் பிரச்சனையா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நம்மளுடைய எதிர்காலத்துக்கு பிரச்சனை இல்லையா? நம்மளுடைய குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு பிரச்சனை இல்லையா? பாஜக சொல்லியே நீ பயமுறுத்துறீன்னா, ஆமா பாஜக தான் இன்னைக்கு பிரச்சனை, பாஜக தான் சொல்லுவேன். அதுல என்ன இருக்கு? எந்த ஒரு அசிங்கமும் அதுல இல்லையே. உண்மைதானே? அது இல்லைம்பீங்களா நீங்க? பாஜக ரொம்ப நல்லாட்சி நடத்துதா? தமிழ்நாட்டுக்கு வாரி வாரி கொடுக்குதா? அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றோம். நம்புனா நம்பு, நம்மளனா போ. இதுல என்ன? திமுக அதுதான் செய்யறாங்க. என்னது? இல்ல போராடுறவங்களுக்கு அரெஸ்ட் பண்றாங்க, ஒழுங்கா நடத்துறது இல்ல. என்னங்க நடத்துறது இல்ல? ஏங்க இவங்க தான் வந்து டாஸ்மாக் ரைடு பண்றாங்க. அவங்க இடி அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை தான் சொல்றாரு 1000 கோடி ரூபாய் ஊழல். அதுக்கப்புறம் தான் இடி சொல்லுது. நீ யார் எதுக்காக வந்து நீ போராட்டம் பண்ணிட்டு இருக்க? உன ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுன்னு எடு. இன்னொரு அயோக்கியத்தனம் பாருங்க, அந்த இடியை கண்டித்த 2 நீதிபதிகள் வந்து நாங்க இதை விசாரிக்க மாட்டோம்னு போயிருக்காங்க. இதை விட ஒரு ஜுடிஷியரியை கொலை செய்ய முடியுமா ஒரு ஒன்றிய அரசு? நீங்க நம்ம பாஜக சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? உயிர்கொல்லி நோயை விட மோசம் பாஜக. ஜனநாயக கொல்லி அது. ஒரு தனி மனிதனுடைய ஜனநாயகத்தையும் கல்வி வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் வேலை வாய்ப்பையும் கொண்டிருக்கிற உயிர்கொள்ளியது. நீங்க இதை விட ஐயக்கத்தை என்னங்க வேணும்? இடி வந்து டாஸ்மாக்ல ரேடு நடத்துது, ஊழியர்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணுது. 2 நீதிபதிகள் அதை வந்து கண்டிக்கிறாங்க. கண்டிச்சு கொஞ்சம் பரவாயில்லப்பா நேர்மையா போய் விசாரிக்கிறாங்க நம்ம நினைக்கிறப்ப அடுத்த வாரமே அந்த 2 நீதிபதிகள் இல்ல நாங்க விசாரிக்கலன்னு ஒதுங்கிக்கிறாங்க. இதே போன்ற ஒரு விஷயம் எலெக்ஷன் அப்பயும் நடந்துச்சு இல்ல? எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஒதுங்கினார்ல, நான் இந்த எலெக்ஷன் நடத்தினேன்னு ஒதுங்கினார்ல. இங்க பாஜக எப்படி ஆட்சி நடத்துது? ஒண்ணு நாங்க பண்ற அயோக்கியத்தனத்துக்கு துணை நில்லு, இல்லைன்னா ஒதுங்கிக்கின்றதா ஜுடிஷியரியில இருந்து அதிகாரிகள் வரைக்கும் பாஜக வைத்திருக்கிற ஒரே ஒரு பிரின்சிபல். நீங்க பாஜக காட்டி பயமுறுத்துறேன்னு சொல்லி அதை ஏதோ சாதாரணமாக்குறீங்களே, விஜய் போல பாயாசம் பாசிசம்னு அப்படியே ஆக்குறீங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு இல்ல? அது உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பாஜகவிடமிருந்து இந்தியாவை மீட்பது தானே நம்மளுடைய எல்லாருடைய கடமையா இருக்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாடு மாதிரி ஒரு முதல்வர் நமக்கு இல்லையே எல்லா பாஜக எதிர்ப்பு உள்ளவர்கள் இந்தியாவெங்கும் இருப்பவர்கள்லாம் சொல்லி கொண்டு இருக்கும் போது நம்ம சில பேர் இங்க உட்காந்துட்டு பாஜக காட்டி ஏமாத்துற, பாஜக காட்டி பயமுறுத்துறன்னு சொல்வது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதமா இருக்க முடியும்? அப்ப திமுக தான் ஒரே. ஆமா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கு திமுக காரர்கள் அல்லாத பொதுமக்களின் கருத்து கூட அதான். இன்றைக்கு இவரை தவிர யார் இருக்கா? இன்னைக்கு இவ்வளவு முதல்வர்களை கூட்டிட்டு வந்து டீலிமிட்டேஷனுக்கு ஏத்த இவங்க வந்து கொஞ்சம் விட்டுட்டா இவங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து நம்மள மொத்தமா இன்னைக்கு 40 MP இருக்கிறப்பே நம்ம குரலை இவ்வளவு நசுக்குறாங்க. எந்த லா மேக்கிங், இந்த வக்பு வாரியத்துல எல்லாருமே எதிர்த்துதான் சொன்னாங்க. அந்த இதுல இருக்கணும், அதை எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு அவங்களுக்கு என்ன கொண்டு வரணுமோ கொண்டு வர்றாங்க. இவ்வளவு சர்வாதிகாரத்தை ஏற்கனவே லோக்சபால நடத்திட்டு இருக்கிறவங்க டீலிமிட்டேஷனையும் கொண்டு வந்துட்டா நமக்குலாம் குரலே கிடையாது. கிட்டத்தட்ட தென்னிந்தியாவை ஊமையாக்குகிற ஒரு சட்டம் தான் டீலிமிட்டேஷன். இதை யார் இன்னைக்கு எதிர்த்துட்டு இருக்கா? இந்திய அளவுல யார் இதற்கான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு? அப்ப
இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றது இல்லையா? முதல்வராக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மட்டும் பார்க்காமல் இன்றைக்கு ஒட்டு மொத்தமா இந்தியாவுக்காக ஒரு முதல்வர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாஜகவிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற ஒரு முதல்வர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாஜகவை எதிரியா காமிச்சு ஓட்டு வாங்க போறாங்க. ஏங்க தேர்தல் பேசுறாங்க. தேர்தலுங்கிறது தனிங்க. நீ பாஜகவை எதிரியா ஓட்டு வாங்குறதுக்காக பாஜகவை எதிரியா காமிக்கல. பாஜக எதிரி என்பதால மக்கள் ஓட்டு போடுறாங்க. ரெண்டுக்கும் அது மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சரியா? பாஜக எதிரி அதனால எனக்கு ஓட்டு போடுங்கிறது இல்ல. மக்களுக்கே தெரியும் பாஜக எதிரினா இவங்க தான் ஹீரோன்றது மக்களுக்கு தெரியுது. இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா சமீபமா பேசுனாங்களே 2026ல திமுக வீட்டுக்கு போயிடுவாங்க. யாரு? எச் ராஜா சொன்னாரு, தமிழிசை சொன்னாங்க. எச் ராஜா தளபதி முதல்வரே ஆக மாட்டாருன்னு தான் சொன்னாரு. நான் டெபாசிட் வாங்கலைன்னா தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன்னு அண்ணாமலை சொன்னாரு. என்ன இதெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. தமிழிசை தாமரை மலரும்னு இப்ப பல்லாண்டு காலமா சொல்லிட்டு இருக்காங்க. எங்க இதெல்லாம் நீங்க ஒரு விஷயமா எப்படி இவங்க முதல்ல எடுத்துட்டு வரீங்க? முதல்ல இவங்க எப்படி எடப்பாடியும் இவங்களும் பார்த்து நாளைக்கு எப்படி சேர்ந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அதுக்கெல்லாம் வேற குழு ஒண்ணு போட்டிருக்கிறதா சொல்றாங்க. என்ன குழு போட்டு? நம்மளே நேரடியா பேச போறது இல்ல, பாஜக ஒரு குழு போட்டுருவாங்க. அப்படிலாம் இல்ல. பாஜக இல்லைங்க, பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் தானே. இல்ல பாஜகவின் தமிழ் மாநில காங்கிரஸ் கிளை. இப்ப அதிமுகவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் மாறிடுச்சு. நீங்க என்ன போட்டாலும் அண்ணாமலையை தமிழ்நாடு தலைவர் இந்த இப்ப அண்ணாமலை இன்னைக்கோ நாளைக்கோ டெல்லி போக போறாரு. பரவாயில்ல, போயிட்டாருன்னா அவ்வளவுதான், போப்பா பார்த்து பண்ணிக்கன்னு அமித்ஷா சொன்னோன்னா 2 பேரும் வந்துட்டு என்னமாவது உளருவாங்க, என்னமாவது புதுசா என்னத்தையாவது சொல்லுவாங்க, வெக்கமான மட்டும் சேர்ந்துக்குவாங்க. அதுல எந்த ஒரு இதுவும் இருக்காது. நீங்க வழக்கம் போல திமுகவை என்ன குறை சொல்ல முடியும்? திமுகவை நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது அதீதமாக கூட தெரியல. இந்த மாதிரி நேரத்துல தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களின் உரிமைக்காக இத்தனை ஆண்டுகள் நம்ம கஷ்டப்பட்டு கிடைத்த வளர்ச்சியை ஒரு கட்சி, ஒரு அரசு பாதுகாத்து கொண்டிருக்கும் போது அதன் மேல தேவையில்லாத சேற்றை வாரி அரைத்து கொண்டிருப்பது என்பது ஒரு நல்ல விதமாக எனக்கு அது படல. அண்ணாமலை செருப்பு போட வாய்ப்பே இல்லையா? சரி, இன்னும் ஒன்னொன்னா அவுத்துட்டே போக வேண்டிய நிலைமை தான் வருமே தவிர புதுசாக எதுவும் சேர்றதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்து பேண்ட்டு போகலாம், வேட்டி போகலாம், அந்த மாதிரி ஏதாவது இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கும். அது போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.